ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருந்தா வேலைக்காகாது, நீ பாக்கியாவுக்கே ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய அம்மா சொன்னது. உடனே ராதிகாவும் ஃபோனை எடுத்து பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன விஷயன்றது எனக்கு தெரியும். உங்களுடைய புருஷன் கோபிக்கு இங்கே ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அவர் அப்சர்வேஷனில் வச்சிருக்கோன்னு சொன்னதும் இதை கேட்ட ராதிகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் உடனே அம்மா வாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்றாங்க. என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லுன்றாங்க. எதுவுமே தெரியல, கோபிக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கல, இல்லை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இதை நான் இப்படி சும்மா விட போகிறதில்ல. நீ இங்கே இருக்கும்போது குத்துக்கல்லாட்டு நீ இருக்க, அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்? ஒருவேளை அவங்க மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி மாப்பிள்ளையை உங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்றாங்க. அம்மா முதல்ல வாங்க, என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட இனியா அவங்க 2 பேரும் வராங்க. வரட்டும், இன்னைக்கு எப்படி ஓட வைக்கிறேன்னு பாரு, நம்ம போட்ட பிளான் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நீங்கள் 3 பேரும் எனக்கு துணையாக இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நம்ம குடும்பம் பழையபடி சந்தோஷமாக இருக்கணும் பாட்டின்னு சொல்லிட்டு சரியனும் சொல்கிறாங்க. இனியாவும் சொல்கிறாங்க. ஈஸ்வரி இப்போ என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.